Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் பத்தி தான் பார்க்க போறோம். ஆரஞ்சு ஜூஸ் வச்சு நம்ம எப்படி ஃபேஸ் பேக் பண்ணலாம், அதனால என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் என்னென்ன தேவை அப்படின்றத பார்த்துடலாம். பாருங்க, இங்க ஆரஞ்சு வந்துட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன். இங்க வந்துட்டு ஒரு 4ல இருந்து 5 ஆரஞ்சு வந்துட்டு நல்லா கையிலேயே ஸ்குவீஸ் பண்ணி அதோட ஜூஸ் எடுத்து வச்சிருக்கீங்க. இதுல பாத்தீங்கன்னா சந்தனம், பியோர் சந்தன பொடி எடுத்து வச்சிருக்கேன். இந்த 2 திங்ஸ் தாங்க நமக்கு இப்ப தேவை. இந்த 2 பொருளை வச்சு நம்ம எப்படி ஃபேஸ் பேக் பண்றதுன்னு பார்க்கலாம். பாருங்க, பெரிய ஸ்பூன்ல 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சந்தன பொடி சேர்த்திக்கிறேங்க. சந்தன பொடி சேர்த்திட்டு பாருங்க, ஆரஞ்சு ஜூஸ் 4ல இருந்து 5 ஆரஞ்சு பழம் எடுத்து அதோட ஜூஸ் வந்துட்டு நான் இங்கே எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இது ரெண்டுமே வந்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. ஆரஞ்சில் வந்துட்டு வைட்டமின் சி உங்களுக்கு இருக்குது. ஸ்கின்னுக்கு வந்துட்டு ரொம்பவே நல்லதுங்க. நல்ல டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும், நல்ல க்ளோ கொடுக்கும் உங்களுக்கு. சந்தனம் நமக்கு சொல்லவே வேணாம், எக்கச்சக்க பியூட்டி இது இருக்குது இதில். சந்தனத்தில் வந்துட்டு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஃபேஸ் நல்லா பிரைட் பண்ணி க்ளோ பண்ணி நமக்கு வந்துட்டு சூப்பராக டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணி டர்ட் ரிமூவ் பண்ணி ரொம்ப ஃப்ரெஷ் லுக் வந்துட்டு உங்களுக்கு இது சந்தனம் வந்துட்டு கொடுக்குங்க. ஆரஞ்சும் சந்தனமும் ரெண்டும் கலந்து நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய ஆக்னி, பிக்மெண்டேஷன், சன்பர்ன், டார்க் ஸ்பாட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு மறைஞ்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் வந்துட்டு நமக்கு நல்லா ஒரு க்ளோவாக, நல்லா ஒரு ஒயிட்டாக பிரைட்டாக நமக்கு சூப்பராக வந்துட்டு கிளியராக வச்சுக்கோங்க ஸ்கின்னை. இந்த ஃபேஸ் பேக் வந்துட்டு நீங்கள் ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா உங்கள் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஃபேஸ் வாஷ் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸில் வந்துட்டு இதை அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் கொடுத்துருங்க. மசாஜ் கொடுத்து அதுக்கு மேலேயே ஒரு பேக் மாதிரி, வாஷ் பண்ணாமல் அதுக்கு மேலேயே ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ், மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் வச்சுட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் கோல்டு வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஃபஸ்ட் யூஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் தெரியுங்க. நல்ல க்ளோவாக, நல்ல பிரைட்டாக, ஒயிட்டாக, கிளியராக இருக்கும் உங்கள் ஸ்கின்னு. கண்டிப்பாக இந்த பேக் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிஜமாகவே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்களே வந்துட்டு ரொம்ப அட்ராக்ட் ஆயிடுவீங்க இந்த பேக் போட்டதுக்கப்புறமா. அவ்வளோ ஒரு பெனிஃபிட்டான ஒரு ஃபேஸ் பேக்குன்னு தாங்க சொல்லணும். இந்த வெயிலுக்கும் அதுக்குமா வந்துட்டு நம்ம ஸ்கின்ல வந்துட்டு நிறைய சன்பர்ன்ஸு, டேனிங்கு, அப்புறம் ஃபேஸில் வந்துட்டு சின்ன சின்னதாக மார்க்ஸ், எரிச்சல் எல்லாம் இருக்கும். இந்த பேக் யூஸ் பண்ணுறது மூலயமா அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிடுங்க. மறக்காமல் ஒரு டைம் இந்த பேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் இல்லை ஆரஞ்சு வீட்டில் இல்லை அப்படின்றவங்க வந்துட்டு இதுக்கு ஆரஞ்சுக்கு ஆல்டர்னேட்டிவ் பார்த்தீங்கன்னா தக்காளி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி தான் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்த மாதிரி தக்காளியோட ஜூஸ் எடுத்து சந்தனத்தில் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணுங்க. ரெண்டுமே வந்துட்டு சூப்பர் பெனிஃபிஷியலுங்க. ரெண்டுமே அட் அ டைமில் போடலாமான்னு கேட்டால் போடக்கூடாது. ஒன்று ஆரஞ்சு ஜூஸ் இல்லைனா தக்காளியோட ஜூஸ், டொமேட்டோ ஜூஸ், ரெண்டில் ஏதாவது ஒரு ஜூஸ் எடுத்து சந்தனத்து கூட நீங்கள் சேர்த்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா ஃபேஸ் நல்லா க்ளோவாக பிரைட்டாக சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.